ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு சஷ்டியோடு மாத பிறப்பும் வருகிறது. நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்கள், மாதம் முழுவதும் வற்றாத பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அது என்ன பொருள், நம்ம நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும், செய்வதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டின் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டின் நிலைவாசல். அந்த நிலைவாசல் அமைப்பாக கரெக்டா நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலே நம்ம வீடுகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். பொதுவாக தினம்தோறுமே நீங்க நிலைவாசல் பூஜை செய்வது சிறப்பு. ஆனால் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நிலைவாசல் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நிலைவாசலில் நம்மளுடைய குல தெய்வம் குடியிருப்பதாக ஐதீகம். நிலைவாசலுக்கு பூஜை செய்வது நம்முடைய குல தெய்வத்திற்கு பூஜை செய்வதற்கு சமம். அதனாலதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக பெண்கள் நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கிறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். முதல்ல நீங்க நிலைவாசல்ல பூஜை பண்ணி குலதெய்வத்தை வழிபட்ட பின்னர் அதற்கப்புறம் நீங்க உள்ள வந்து உங்க பூஜை அறையில வழிபாடு செய்யணும். சரிங்க, இப்ப நிறைய பேருக்கு நிலைவாசல் பூஜை நிறைய செய்யறாங்க. தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை ஷார்ட்டா சொல்லிடுறேன். பன்னீர் தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா அந்த நிலை வாசலை சுத்தம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நல்லா மங்களகரமாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. பூக்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பொருட்கள். 2 பக்கமும் கண்டிப்பாக அகல் விளக்கு வைக்க வேண்டும். காலையும் மாலையும் நீங்கள் நிலைவாசல்ல தீபம் வச்சுட்டு தான் உங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றி நீங்க பூஜையை ஆரம்பிக்கணும். அதற்கப்புறமாக அச்சதைனா நம்ம பச்சை அரிசியில கொஞ்சமா மஞ்சள் கலந்து அச்சதை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த அச்சதையை 2 பக்கமும் நிலைவாசல்ல கொஞ்சமா வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் எலும்புச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் முழுவதுமாக வச்சு 2 பக்கமும் ஒன்னொன்னு வச்சிருங்க. இப்படி நிலைவாசலை நாம வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்முடைய குல தெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நாளைய தினம் நிலைவாசலில் இந்த 2 தீபங்களை கண்டிப்பாக நீங்க ஏற்ற வேண்டும். அதற்கப்புறம் துளசி மாடம் இருக்குது அப்படின்னா துளசி மாடத்திலையும் ஒரு தீபத்தை ஏற்றி துளசி தேவியையும் நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் உங்க பூஜை அறையில நீங்க எப்போதும் போல பூஜைகள் செய்யலாம். ஆனா கண்டிப்பா நிலைவாசல்ல நீங்க பூஜை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இப்படி செய்வதனால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நிலைவாசல்ல நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு குலதெய்வம் பக்கத்துல இருக்கலாம், ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோவில் கொஞ்சம் தூரமாக இருக்கும். அவர்கள் அடிக்கடி சென்று வர முடியாது. ஆக வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. ஆனால் வாரம் போக முடியாதவர்கள் வீட்டில் உங்களுடைய நிலைவாசல்லையே குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்யணும். இந்த பூஜை எல்லாம் நீங்க அலங்காரம் பண்ணி 2 தீபம் வச்சுட்டீங்க, 2 எலுமிச்சம்பழம் ஒரு பக்கம் வச்சுட்டீங்க, அச்சதை வச்சுட்டீங்க. அதற்கப்புறம் தீப ஆராதனை அந்த நிலைவாசலுக்கும் நம்ம காட்டணும். காட்டிட்டு நல்லா உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க பூஜை அறையில போய் நீங்க வழிபாட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நாம தினம்தோறும் செய்யும் போது மிக மிக உயர்வானது இந்த நிலைவாசல் பூஜை. நம்ம வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் இந்த நிலவுக்கள் நடுறதுக்கு மட்டும் அவ்வளவு பூஜைகள் செய்து நாம ஸ்பெஷல்லா அதை பண்ணியிருப்போம். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. ஒரு வீட்டில் நிலைவாசல் சரியாக இருந்தால்
அந்த குடும்பமும் சரியாக இருக்கும். ஆக நிலைவாசலில் நீங்க சும்மா ஒரு சிலர்லாம் செருப்பு வாசப்படியிலேயே கழட்டி விட்டுருவாங்க. விளக்கமாறு துடைப்பம் அங்கதான் வச்சிருப்பாங்க, அப்படியே பெருக்கிட்டு அந்த சுவத்து ஓரமா சாத்தி வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வந்து இருக்க மாட்டாங்க. பார்த்த உடனேவே அப்படியே போயிடுவாங்க. மங்களகரமா நம்மளுடைய நிலைவாசலை வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடு தேடி வருவாங்க. இந்த மாதிரி நிலைவாசலை சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமைகளில் நீங்க இப்படி செய்வது கட்டாயமா வச்சுக்கோங்க. காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு அன்றைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாவது இதையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு அதற்கப்புறமாக நீங்க உங்க பூஜையையும் முடிச்சுட்டு உங்க அன்றாட வேலையை நீங்க பார்த்து கொள்ளலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 5 நிமிடம்ல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் தான் உங்களுக்கு இதற்கு இந்த நிலைவாசல் பூஜை செய்வதற்கு வந்து செலவாகும் நேரம். ஆனா ரொம்ப எளிமையானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்முடைய வீட்டுல என்ன ஒரு சுப காரியங்கள் நம்ம ஒரு பேச்சு துவங்குறோம்னா அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல பாசிட்டிவ் வைப் நிறைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி மங்களகரமா நம்ம வீடு இருக்கும்போது நம்ம வீட்டுல வச்சு எந்த ஒரு சுபகாரியங்களை ஆரம்பித்தாலும் அது வந்து வெற்றியில் முடியக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடும் அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்களே பார்ப்பீங்க, அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலைவாசலையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அச்சதை வச்சுக்கோங்க. 2 பக்கம் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தேய்ச்சி அதையும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கோங்க. 2 பக்கம் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. தீபதூப ஆராதனை காட்டி அந்த குலதெய்வத்தை பாவித்து அந்த நிலைவாசலை வந்து நீங்க கும்பிடும் போது அந்த குலதெய்வத்தின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வறுமைகள் தீரும், தரித்திர நிலை போகும், வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். இவ்வளவு அற்புதங்களை கொண்டுள்ளது இந்த நிலைவாசல் பூஜை. ஆக நீங்களும் இந்த நிலைவாசல் பூஜை கண்டிப்பா செய்யுங்க. அதனுடைய பலனை கை மேல பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.